அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் திருப்பத்தூர் சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அண்ணன் திரு வீர ஆறுமுகம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அண்ணன் அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். அண்ணா, உங்களை பற்றி நீங்க சொல்லுங்கண்ணா. ஐயா வணக்கம். என் பேர் வீர ஆறுமுகம். முன்னாள் இராணுவத்தில் 16 ஆண்டுகள் பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்று தற்போது விவசாயம் செய்து கொண்டு ஆடு மாடு வளர்ப்புகளும் செய்து கொண்டு உள்ளேன். இப்போது திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் செந்தமிழ் சீமான் அண்ணன் அவர்களால் நமது சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நிற்கப்பட்டுள்ளார். இப்போது கலைப்பணி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்க ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற பின்னாடி வேற ஏதாவது தொழில் செஞ்சிருக்கலாமே, ஏன் இப்போ விவசாயத்தை செய்றீங்க, ஆடு மாடு வளர்க்குறேன்னு சொல்றீங்க? இதெல்லாம் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடியதா? கண்டிப்பாக வருமானம் தரக்கூடியது. அண்ணனுடைய வழிகாட்டல் படியும் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம இந்தியாவுடைய முதுகெலும்பு விவசாயம். அதை நாம் மறந்து மறுபடியும் புதிய போயிட்டு இருக்கோம். என்னுடைய தகப்பனாரும் விவசாயத்தை செய்தார். நானும் முன்னாள் இராணுவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியும் நான் விவசாயம் செய்து கொண்டேன். இப்போது அந்த பணியை மறுபடியும் தொடர்ந்து நம்ம மக்களுக்காக நல்ல இயற்கையை என விவசாயம் செய்து அவர்களுக்கு கொடுக்கணும் என்ற எண்ணத்திலும் செய்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக இதில் வருமானம் ஈட்டக்கூடிய தொழில்தான். அதை சிறப்பான முறையிலும் திட்டமிடுதலும் நவீன முறைப்படுத்துதலும் பண்ணால் கண்டிப்பாக இது இராணுவத்தை கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட அதிகமான வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் தான். இப்போ ஆடு மாடு மேய்த்தல் எல்லாம் அவமானம்னு சொல்லிட்டு சில பேர்லாம் பரப்பின்னு வராங்க. படிச்சவங்க போய் ஆடு மாடு மேய்க்கலாமா? அப்ப சீமான் படிச்சுட்டு எல்லாரும் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு அப்படின்ற வாதத்தை முன் வைக்கிறாங்க மற்ற கட்சி சார்ந்தவர்கள். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா? அது உண்மைதானா? ஆடு மாடு வளர்த்தல் நம்முடைய முன்னோர்கள் காலத்துலேருந்து நம்ம செஞ்சிருந்த தொழில். அதை நம்ம படித்தவங்க செய்யலாமா, படிக்காம செய்யலாம், எல்லாருமே செய்யலாம் தொழிலை. நம்ம நாட்டில் ஆடு மாடு விவசாயம் தான் முதுகெலும்பு. அதை நம்ம முன்னெடுக்க விட்டுட்டு மற்ற தொழில் செய்து வருமானம் கிடையாது. படித்தவங்களும் செய்யலாம், படிக்காமல் செய்யலாம். எங்கள் ஊர் பக்கமே பெரிய ஒரு சந்தை இருக்குது. அந்த முன்னோர்கள் காலத்துலேருந்தே அந்த சந்தை அது அங்கே ஆடு மாடு பல ஆயிரம் லட்சம் வர்த்தகம் நடந்துட்டு இருக்குது. அந்த வர்த்தகத்துக்கு அது கண்டிப்பாக செய்யக்கூடியது எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஆடு மாடு வளர்க்குறதுல பால் நல்ல இயல் இருக்குது. அந்த பால் இல்லாமல் மதிப்பூட்டு பொருள் நிறைய நம்ம செய்கிறோம். இப்போ பால் நம்ம தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு ஆந்திராவில் இங்கிருந்து போய் ஆந்திராவில் கொண்டு போயிட்டு ஆந்திராவில் மறுபடியும் ரீசர்க்கிள் பண்ணி நமக்கு கொண்டாடுறாங்க, மறுசுழற்சி பண்ணி நமக்கு கொண்டாடுறாங்க. இங்கே 50 ரூபாய்க்கு வாங்கி 30 ரூபாய்க்கு வாங்கி நமக்கு 70 ரூபாய்க்கு கொண்டாந்து 80 ரூபாய்க்கு ஒரு லிட்டர் விற்கிறாங்க. அதை ஏன் இங்கே நம்மளே செய்யக்கூடாது? ஆவின் வந்தாச்சு, ஆவின் குறிப்பிட்ட அளவு தான் நம்ம எடுத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இங்கே எல்லாமே ஆந்திராவுடைய அந்நிநாட்டுடைய பால் விநியோகம் தான் அங்கே வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டு மறுபடியும் 70 ரூபாய்க்கு கொண்டாந்து விற்கிறாங்க. இது நம்ம தமிழ்நாட்டிலே முறைப்படுத்தி நல்ல முறையில் ஒரு விநியோகம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கும் ஒரு வருமானம், அந்த மாடு வளர்க்குறவங்க வருமானம், இதுக்கு நிறைய மதிப்பூட்டு பொருளாகும் வருமானம். இதை நவீனப்படுத்தி படித்தவர்களும் படிக்காத செய்யும் முறை எளிமையான முறையில் கொடுக்கறதுக்கு அண்ணனுடைய திட்டங்கள் இருக்குது. இது ஏற்கனவே நம்மளுடைய முன்னோர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதை நம்ம மறந்து நவீனத்தை நோக்கி நம்ம போகணும். இதுவும் நவீனமே பண்ண முடியும் என்பது அண்ணனுடைய கருத்து மட்டும் இல்லாமல் இந்திய பொருளாதாரத்தில் ஆடு மாடு விவசாயம் நம்மளுடைய வளர்ச்சி அதிகம் என்பது அதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் ராணுவத்தில் ஓய்வு பெற்று வந்தீங்க, தாய்நாட்டை காப்பாற்றுறதுக்காக ராணுவத்தில் பணியாற்றினீங்க. இப்போ நம்மளுடைய தமிழ் சமூகத்துக்காக இந்த தமிழ்நாட்டை காக்க அண்ணன் சீமானுடைய படையில் இணைஞ்சிருக்கீங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய இளமை பருவத்திலிருந்தே நம்முடைய தாய் தமிழ் உறவுகள் என்னுடைய ஊர் பக்கத்திலே அகதிகளாக இருந்தார்கள். அவருடைய தாக்கத்தை நம் தமிழை காக்க, தமிழ் இனத்தை காக்க ஒரு தேசிய தலைவர் அண்ணன் தலைவர் வந்தது போல் நம்ம செந்தமிழ் சீமானன் அவர்கள் வந்துள்ளார். அதன் ஈர்ப்பாக தமிழுக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் இயற்கைக்காகவும் விவசாய காக்கிறதுக்காகவும் ஒருவர் வருகிறார். என்னுடைய அர்ப்பணிப்பு இராணுவத்தில் அர்ப்பணித்தது போல் இங்க நம் தமிழ் மக்களுக்காகவும் என் ஊரில் என் விவசாயத்தை காக்கவும் என் இயற்கைக்காகவும் இதற்காக நான் அண்ணனுடைய பயணிக்கிறேன். என்னுடைய பயணம் அவர்களோடு தொடர்கிறது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கீங்க. நம்ம குடும்பத்தில் அப்பாவோ இல்லை உங்களுடைய சகோதரரோ மற்றவர்களோ யாராவது மாற்று கட்சியில் இருக்காங்களா, இல்லை எல்லாருமே தமிழ் தேசிய அரசியலில் தான் இருக்கீங்களா? அப்படி என்னுடைய தந்தார் அதிமுகவில் இருந்தார். அவருடைய காலத்தில் எனக்கு அவருடைய கொள்கையும் கோட்பாடும் எனக்கு பிடிக்கவில்லை. அண்ணனுடைய கொள்கை கோட்பாடு இயற்கைக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் இருக்கிறார். அதனால் அவருக்கு நான் பயணிக்கிறேன். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளராக இருக்கீங்க. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருக்கு. மாவட்டமா ஆணத்திலிருந்து அதிகமான பிரச்சனைகள் இருக்கு. இதை நீங்க இந்த மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க நீங்க வெற்றி பெற்றால்? திருப்பத்தூர் மாவட்டத்தில் இதுவரையும் 36 வார்டுகள் இருக்கு. இந்த கழிவுகள் எல்லாம் ஒரு இடத்துல 8 ஏக்கர்ல கொட்டப்பட்டு அதை 6 மாதத்துக்கு ஒரு தீ வைத்து
புகை மூட்டமாக கூட்ட செஞ்சிடுறாங்க. அதை நம்ம நிறைய போராட்டங்கள் எடுத்திருக்கோம். சமீபமாக கூட போராட்டம் எடுத்தோம். இது ஊடகங்களும் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆட்சியர் இருக்கட்டும் எல்லாருக்கும் சொல்லி அது வந்து சரி பண்றதில்ல. இதை வந்து நம்ம மாற்று ஏற்பாடாக மதிப்பு கூட்டும் இதவே பிரித்து மதிப்பு கூட்டுப்பொருளாக இதுல இருந்து மின்சாரம் தயாரிக்கலாம், குப்பைகள்ல இருந்து உரங்கள் தயாரிக்கலாம். இது மாதிரி ஒரு தொழிற்சாலை உருவாக்கும் போது வேலைகளும் கிடைக்கும் மக்களுக்கு. அதே மாதிரி நம்ம இயற்கையை சார்ந்த மறுபடியும் சுழற்சி முறையில் மறு சுழற்சி முறையில் போய் மக்களுக்கும் சுகாதாரமாக கொடுக்கலாம். அங்கே காற்று மாசு அடையாது, தண்ணீர் மாசு அடையாது, மக்களுக்கு இது ரெண்டு மாசு அடையாத போது மக்களுக்கு மருத்துவம் பிரச்சனை வராது. குழந்தைகள் இருந்து பெரியவர்களையும் இந்த பிரச்சனை வராமல் காத்துக்க முடியும். இது நாம் தமிழர் பிள்ளைகள் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம். மாறி மாறி திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் இந்த குப்பை பிரச்சனை இருக்கு தொடர்ச்சியா திருப்பத்தூர்ல. இதுக்கு மாற்று வழியா நீங்க சொன்னீங்க மறுசுழற்சி முறையில பண்றேன்னு, அதுக்கான திட்டம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக இது அண்ணன் வந்த உடனே முதல் இது போர்க்கால அடிப்படையில் செய்யறதாக எங்களுக்கு சொல்லியிருக்கார். இந்த மாற்று ஏற்பாடுக்காக தொழிற்சாலைகள் அமைத்து அயல்நாட்டில் வெளிநாட்டில் எல்லாம் ஒரு கிலோ 2 ரூபாய் என்று எடுக்கிறாங்க குப்பைகளை. அது மாதிரி நம்ம குப்பையே ஒரு வீட்டில் விற்கலாம், எடுக்கலாம். அவங்களுக்கு அந்த ஊக்குவிச்சு கொடுத்துங்கன்னா அவங்களுக்கு தேவையான பைகள் கொடுக்கும்போது அவங்களை கொடுத்துருவாங்க. பிரிச்சு தரம் பிரித்து கொடுக்கும்போது நமக்கு எளிமையாயிடும். இதன் உரங்களும் ஈஸியாக தயாரிக்க முடியும். மற்ற மாற்று ஏற்பாடும் செஞ்சு வருமானம் ஈட்ட முடியும். குப்பை நமக்கு போட ஒரு பொருளை இது நகராட்சிக்கு கண்டிப்பாக ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய இடமாக மாற்ற முடியும். இது நாம் தமிழர் பிள்ளைகள் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாரு அண்ணனுடைய வழிகாட்டல் பேர். ஐயா, இப்போ திருப்பத்தூர்னாவே சந்தன மாநகர்னு பேர். ஆனா பெரிய ஆசியால மிகப்பெரிய சந்தன கூடம் நல்லா இருந்தது, அதெல்லாம் எரிஞ்சு போச்சு. அது உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க வந்தீங்கன்னா இந்த சந்தன மாநகரில் எப்படி இந்த வனத்தை எல்லாம் காக்க போறீங்க? அதுக்கான திட்டம் இருக்குங்களா? ஏன்னா நீங்க தான் 10 ஆண்டு பசுமை திட்டம் இந்த மாதிரி திட்டம்லாம் வச்சிருக்கீங்க. அது எப்படி நடைமுறைப்படுத்த போறீங்க? இது சந்தன நகரம் என்று அழைக்கப்படும் திருப்பத்தூர். ஜவ்வாது மலை ஆசியாவிலேயே உயர் ரகமான சந்தன மரம் விளையக்கூடிய இடம். 93 இது எரிக்கப்படுறாங்க. சந்தன கிழங்கு எரிக்கப்படுறாங்க. ஆசியாவிலே பெரிய 2வது கிழங்காக நம்ம திருப்பத்தூர் சந்தன கிழங்கு இருக்குது, எரிக்கப்படுறாங்க. இப்போ நம்ம ஜவ்வாது மலை இருக்கக்கூடிய சந்தன மரமும் களவாடப்படுது. இப்போ மறுபடியும் மறுசுழற்சி முறையாக நம்ம சந்தன வீரப்பன் அவர்களா அவருடைய பிறந்தநாள் என்னுடைய வாதமாகவே என்னுடைய முதல் கோரிக்கையாக வச்சிருக்கிறேன். ஜவ்வாது மலையை சந்தனக்காடாக, பசுமை சந்தனக்காடாக இயற்கை முறையிலே வளர்க்கணும். அதுக்கு தேவையான பொருளாதாரம் அனைத்தும் இது அண்ணனால் செய்யப்பட்டிருக்கிறது. இது நான் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நிற்கிறேன். நான் ஜெயித்து வந்த உடனே ஜவ்வாது மலை சந்தன காடாக மறுசுழற்சி நான் கொண்டாடுவேன் என்னுடைய வாக்குறுதி கொடுத்திருக்கேன். அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு இதுவரையும் 60 ஆண்டு காலகட்டமாக சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லி நம்ம சாதிகளை பிரித்து நம்ம ஓட்டுகளை வாங்குற வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து உங்களுக்கு இவ்வளோன்ற ஓட்டு, உங்களுக்குடைய சீட்டு இது என்று பிரித்து நம்ம செந்தில் சீமான் நம்ம கொடுத்துருக்காரு பாருங்க. ஒரு சாதிக்கும் உங்களுக்கு இவ்வளோ பர்சன்ட்ல இருக்கிறங்க, உங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்துருக்காரு. அது மாதிரி இவங்க இதுவரையும் செய்யல, இனிமேல் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய ஓட்டு அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு ஆட்சி தேவை. சாதியை வச்சு ஓட்டு வாங்கி அரசியல் செய்யறவங்க அவங்க சாதி வாரியாக அவங்களுக்கு உரிய இடத்தை கொடுத்து அழகு பார்க்கறோம் செந்தமிழ் சீமான் அண்ணன் அவர்கள். அதனால இது நாங்க வந்தா கண்டிப்பாக சாதி வாரி என்னென்ன அத்தனை செஞ்சு கொடுப்போம் எங்களுடைய வாக்கு. மாறி மாறி தேர்தல் வாக்குறுதியா இத்தனை வருஷமா திமுக கொடுத்தாங்க கச்சத்தீவை மீட்பு. இந்த தேர்தல் வாக்குறுதியா அதிமுக நாங்களும் ஆட்சிக்கு வந்தோடனே கச்சத்தீவை மீட் பண்றாங்க. இதோட நிலைப்பாடு என்ன? கச்சத்தீவை மீட்பன்னு சொல்லி இவங்க ஆட்சி மீட்க தான் செய்யறாங்க தவிர கச்சத்தீவை மீட்க மாட்டாங்க. ஏன் ஆட்சியை தக்க வச்சுக்கணும் ஏமாத்தி மக்களை பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இவங்க வாக்கு செலுத்தி தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கும் இல்லை தன் ஆட்சியை பிடிக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க தவிர கச்சத்தீவு அண்ணன் வந்த முதல் அதை செய்வார். அதை விட்டுட்டு இவங்க நான் மீட்டருக்கு எவ்வளவு நாள் மீட் எடுத்துட்டு இருப்பாங்க. கொடுத்துட்டு மறுபடியும் இவங்க மீட்டருக்கு மாற்றி சொல்லி மக்களை ஏமாற்றி அங்க இருக்க மீனவ சமூகத்தை என்னுடைய ஓட்டு வங்கியை இவங்க எடுக்கிறத தவிர மீட்கருடைய வேலைகள் இவங்களுக்கு இல்லை, செய்ய மாட்டாங்க. அண்ணன் வந்தோடனே முதல் வேலையாக கச்சத்தீவு மீட்கிறது உறுதி. ஏழை எளிய மக்கள் தனியார் மருத்துவமனையில இருதயம் புற்றுநோய் சிகிச்சை செஞ்சா அந்த செலவு அரசே ஏற்கனவே எடப்பாடி சொல்லியிருக்காரு இப்போ வாக்குறுதியா. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏழை எளிய மக்களுக்கு எதுக்காக புற்றுநோய் வருது? ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து அவங்களுடைய சுகாதாரம் சரியில்லை, சீர்கேட்டு இருக்கு. ஒரு ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சுகாதாரத்தை கொடுத்து நஞ்சிலா உணவும் கொடுத்து வைக்கும் போது புற்றுநோய் வராது. அதுக்கு உலகத்தரம் வாய்ந்த
மருத்துவம் கொடுக்கறதாக நம்ம நான் கொடுக்குறாங்க, உலகம் தர வாய்ந்த மருத்துவம் நம்ம கொடுக்க போறோம். அதுக்கு யாருக்கு எந்த இலவசம், எல்லாமே இலவசம். மருத்துவம் இலவசம் போது யாருனாலும் வரலாம், ஏழை எளிய கூட பணக்காரனா கிடைக்கும். ஏழை எளிய கிடைக்கக்கூடிய மருத்துவம் நம்முடைய முதல்வருக்கும் கிடைக்கணும். முதல்வருக்கு கிடைக்கிற மருத்துவம் கீழே அடித்தட்டத்தில் இருக்க ஏழை எளியன்னு சொன்ன ஏழை எளிய இருக்காதுன்னு நாம் சொல்றோம். எங்க ஆட்சியில் ஏழை எளிய மக்கள் இல்லை. அனைவருக்கும் ஒரே கல்வி, அனைவருக்கும் ஒரே மருத்துவம், அனைவருக்கும் ஒரே சமமான உணவு, இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நாம் கொண்டு போறதுனால ஏழை எளியன்றது இல்லைன்றோம் நாங்க. அதனால இதோட திட்டங்கள் எல்லாருக்கும் சீராக ஒரே சமயத்தில் கிடைக்கும். இது அண்ணனுடைய கோட்பாடு. இப்போ இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வச்சிருக்காங்க, அது 100 நாள்ல இருந்து 150 நாளா மாற்றுவோம்னு 2 கட்சியும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் உண்மையாவே மக்களுக்கு பயனுள்ளதா? இங்கே ஊரக வேலை வாய்ப்புன்றது எல்லாருக்குமே கிடைக்கணும். ஊரக வேலை வாய்ப்புனா ஒரு குறிப்பிட்ட செய்யறாங்க. விவசாயத்தை நான் கொடுத்துட்டுனாவே ஊரக வேலை வாய்ப்புக்கு அவங்களுக்கு நான் வேலை, நான் அரசு பணி ஆக்குன்னு அண்ணன் சொல்றாங்க, நாங்களும் சொல்றோம். அரசு பணி ஆக்கிறத விட்டு போட்டு அவங்க ஊரக வேலைக்கு எனக்கு 100 நாள் இருந்து 150 ஆக்குறோம், 200 ஆக்குறோம், அது தேவையில்லை நமக்கு. உனக்கு ரெகுலரா வேலை கொடுக்க போறோம், கண்டினியூட்டியா உங்களுடைய வேலைகள் நம்ம கொடுக்க போறோம். விவசாயம் சார்ந்த வேலை அரசு பண்ணிக்கும் போது நீ ஏன் ஊரக வேலைக்கு போற? அதுக்கு அவங்களுடைய தனியா நம்ம டீம் ஒரு குழுவை ஏற்படுத்தி போர்க்கால நம்ம செய்ய போறோம். 50 நாள் கொடுக்குறது, 100 நாள் கொடுத்தியா 150 நாள் கொடுக்குற, மீதி 150 நாள் என்ன பண்ணுவாங்க? அவங்க எங்க போவாங்க? அவங்க பொருளாதாரம் என்ன பண்ண 150 நாள் கொடுத்த பைசாவே மறுபடியும் 150 நாள் எங்க போய் அவங்க செய்ய முடியும்? சோ இதனால நம்ம ஊரக வேலை வாய்ப்புன்றது அவங்களுக்கு நிரந்தரமாகவே கொடுக்கப்படும். அனைவருக்கும் ஊரக வேலை வாய்ப்பா நீ அதை செய், உனக்கு விவசாயமா விவசாயம் செய், நீங்க உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற, படிப்புக்கு ஏற்ற, உங்களுடைய திறமைக்கு ஏற்ற, படிப்பு இல்லைன்னா உங்க திறமைக்கு ஏற்ற வேலைகள் அனைவருக்கும் கொடுக்கப்படும், அனைத்தும் அரசு பணியாக்கப்படும் என்பது எங்களுடைய கருத்து, அண்ணனுடைய வழிநடத்தல். எல்லாருக்குமே மகளிர்கள்லாம் விடியல் பயண திட்டத்தை இந்த திராவிட மாடல் ஆட்சி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு திராவிட கட்சி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா மகளிருக்கும் ஆண்களுக்கும் இருவருக்குமே இலவசமா பேருந்துல பயணங்கள்ல அனுமதி தரப்படும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்கய்யா? நாங்க இலவசமே கொடுக்கறதுன்றோம். உங்களுக்கு இலவசம் கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் இலவசம் கொடுத்துடலாம், மாசத்துல ஒரு நாள் 2 நாள் இலவசம் கொடுத்த மாதிரி 90 நாள் என்ன பண்ணுவோம்? இந்த இலவசம் எங்க காட்ட இல்ல. உங்களுக்கு தரமான கல்வி, மருத்துவம், பொருளாதாரத்துக்குரிய வேலை இதெல்லாம் கொடுக்கும் போது இலவசமே தேவையில்லை. அவங்களுக்கு தேவையான பொருளாதார வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் போது இந்த ஒரு நாள் 2 நாள் இலவசத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்க வேண்டாம். 10 லட்சம் கோடி இன்னைக்கு கடன்ல போயிட்டு இருக்கும் போது இலவச இன்னும் 10 லட்சம் கோடியை நம்ம அதிகப்படுத்துமோ தவிர இன்னும் இலவசம் கொடுத்து இலவசம் யாருக்கும் வேண்டாம். இலவசம் இல்ல, அவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்த தான் எங்களுடைய வேலை. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நீங்க என்னென்ன நலத்திட்டங்கள் எல்லாம் செய்வீங்க? நான் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில வேட்பாளர் என்று வெற்றி பெற்றவுடன் நம்முடைய திருப்பத்தூர் ஏரி சுற்றுலாத்தலமாக மாற்றப்படும். 425 ஏக்கர் ஏரி இப்போது 380 ஏக்கர் ஏரியாக மாறிப்பட்டது. இதே முனைத்தும் சுற்றுலாத்தலமாகவும் மதிப்பு கூட்டும் தொழிற்சாலையும் அந்தந்த இதில் அமைக்கப்படும், விவசாயம் சார்ந்து அமைக்கப்படும். 2வது குப்பைக்கிடங்கை அகற்றி மறுசுழற்சி நல்ல ஒரு தொழிற்சாலை அமைத்து அதுக்கு தேவையான ஏற்பாடு செய்யப்படும். சுத்தமான குடிநீர், சாலை வசதி, மக்களுக்கு தேவையான வருமானம் ஈட்டக்கூடிய தொழிற்சாலை திருப்பத்தூரில் பெரிய தொழிற்சாலை எதுவுமே கிடையாது. விவசாய சார்ந்த தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தவும் அதுக்கு மாதிரியான அமைக்கப்படும். மலைவாழ் மக்களுக்கு முக்கியமாக நம்ம திருப்பத்தூரில் முதுகெலும்பாக விவசாயத்தில் விளையக்கூடிய பொருட்கள் ஜவ்வாது மலையிலும் ஏலகிரி மலையிலும் விளைகிறது. இந்த பொருட்களும் திருப்பத்தூர் வருகிறது. இவங்க விளையக்கூடிய பொருட்களை மதிப்பீட்டு பொருளாக மாற்றி சந்தைப்படுத்தப்படும், நிரந்தரமான வருமானம் ஈட்டும் முறையில். அதே மாதிரி அந்த மலைவாழ் மக்களுக்கு வீட்டு பட்டா, குடிநீர் இலவசமாக வழங்கப்படும், வீட்டு வரி வசதி வழங்கப்படும், மின்சார இணைப்பு, பிரதான தார் சாலை, இதெல்லாம் நம்முடைய மலைவாழ் மக்களுக்கு முதல் கட்டமாகவே என்னுடைய திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நான் செய்து கொடுக்கிறேன். இது என்னுடைய வாக்குறுதி. ஜவ்வாது மலை சந்தன காடாக என்னுடைய முன்னோர்கள் வளர்க்கப்பட்ட சந்தன காடு அழிக்கப்பட்டது சமூக விரோதிகளால். இப்போது அதை மறுபடியும் வளர்த்து சந்தன காடாக மாற்றி தருவேன், என்னுடைய வாக்குறுதி. திருப்பத்தூரில் மருத்துவக் கல்லூரி இல்லை. இதையை முதற்கட்டமாக நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடும் செய்து முடித்து தருவேன். வாக்கு செலுத்துகிற மக்களுக்கு நீங்க சொல்ல வர கருத்து என்னையா? என் தாய் தமிழ் உறவுகளுக்கு, என் தந்தைக்கும் தாய்க்கும் அனைவரும் என்னை வணங்கி, என்னுடைய இதுவரையும் 60 ஆண்டு காலமாக நம்மளை மாற்றி மாற்றி ஏமாற்றி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து
நம்மளை ஏமாற்றிக் கொண்டு இலவசங்களை கொடுத்து ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இருக்கிற தலைமுறையை கெடுத்து விட்டது. இனிமேல் வரும் தலைமுறையை நல்ல முறையில் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இலவசங்கள் தவிர்த்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு நான் அனைவருக்கும் உதவியாக நம்ம சட்டமன்ற தொகுதியில் இருப்பேன். இதற்கு விவசாய சனத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்களித்து வெற்றி தருமாறு உங்களை அன்புடன் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன்.